நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு சிலரை பார்த்துருப்பீங்க, மண்ணு மாதிரி இருப்பான் சார். எதுக்குமே அவன் தகுதி இல்லை, அவன் யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40-45 வயதுக்கு பிறகு மிகப்பெரிய வாழ்க்கை அமையும் சார். மற்றவர்கள் பார்த்து வியக்கத்தக்க வகையில் இருக்கும் அவருடைய அமைப்பு, வாழ்க்கையினுடைய அமைப்பு. பார்த்தீங்கன்னா, என்னடா இவன் ஒன்றுத்துக்குமே தேர மாட்டான்னு நினச்சிருப்பாங்க. அவன் பார்த்தா பிரம்மாண்டமான வாழ்க்கையை மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் வாழ்ந்துன்னு இருப்பான் சார். இதே ஒருத்தவர் எல்லா திறமைகளும் இருக்கும் சார், நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். ஒரு 45-50 வயது காலத்திற்கு பிறகு அப்படியே புரட்டி போட்டுரும். அவர் அப்படியே தலைகீழ் ஆகிடும். அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சொல்லொன்னா துயரத்துக்கு ஆட்பட்டு மிகப்பெரிய வேதனையும் சோதனையும் கவலையும் துன்பத்தையும் கொடுத்து மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்து அவர் சின்ன ஆக்கியிருக்கோம் சார். இதெல்லாம் ஏன் சார், எப்படி சார் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறமை இருப்பவன் ஒரு காலத்திற்கு பிறகு அந்த திறமை வேலை செய்யாது. திறமையே இல்லாத ஒரு மனிதன் மிகப்பெரிய திறமையான ஒரு மனிதனாக மாற்றப்படும் சார். இதெல்லாம் ஜாதக கட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டு தான் எல்லாம் வராங்க சார். ஒரு ஜாதக கட்டத்தில் ஆட்சி பெற்ற கிரகம் அற்புதமாக பலன் கொடுக்கணுவாங்க, ஆனால் கொடுக்கவே கொடுக்காதங்க. அதே நீச்சம் பெற்ற ஒரு கிரகம் மிகப்பெரிய வீழ்ச்சி சொல்லணும்னா துயரத்தை கொடுப்பண்ணுவாங்க, ஆனால் நீச்சம் பெற்ற கிரகம் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து உட்கார வைக்கும் சார். ஆட்சி பெற்ற கிரகம் மிகப்பெரிய அளவில் உட்கார வைக்கணுவாங்க. மிகப்பெரிய அளவிற்கு வீண் வம்பு வழக்கு அசிங்கம் கோர்ட்டு கேஸு தான் கொடுத்து சின்ன பணமாக்கியிருக்கோம். இதெல்லாம் எப்படி சார் இதெல்லாம் நடக்கிறது ஒரு ஜாதக கட்டத்தில்னு பார்த்தீங்கன்னு வைங்க சார். இப்போ நீங்கள் ஒருத்தர் கடக லக்னம்னு வைங்க, ஒருத்தர் கடக லக்னம். அந்த கடக லக்னத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் அழகாக ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். அவருக்கு அஷ்டம சனியும் நடக்குதுன்னு வைங்க. அஷ்டம சனியும் நடந்து அதே சமயத்தில் 7.5 சனியும் நடக்குது அப்படின்னாக்கா இவருக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க வாழ்க்கை. அஷ்டம சனி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் திடீர் ராஜயோகத்தை கொடுக்கணுவாங்க இல்லையா? இவருக்கு ராஜயோகம் கொடுக்காது, அவயோகத்தை தான் கொடுத்து சின்ன பின்னமாக்கி செதற வைக்கும். ஏனென்றால் கடக லக்னத்திற்கு முதல் தரமான எதிரி சனி பகவான் சார். அவர் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி, 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அவர் மாரகாதிபதியும் வருவார், அஷ்டமாதிபதியாகவும் வருவார்ன்றதை மறக்கவே கூடாது. அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் எந்த இடத்தில் அந்த கிரகங்கள் இருந்து ஆட்சி பெறணுமோ அந்த இடத்தில் ஆட்சி உச்சம் பெறணும் சார். அப்போ இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்து அந்த அஷ்டமாதிபதி தசை வருஷம் மிகப்பெரிய சொல்லொன்னா துயரத்தை கொடுத்து வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் கோர்ட்டு கேஸு எல்லாத்தையும் கொடுத்து இந்த மனிதனின் நிலைக்குள்ளேயே வச்சிடும் சார். இன்னும் அந்த சமயத்தில் அவருக்கு அஷ்டம சனியோ இல்லை 7.5 சனியோ சேர்ந்து டோட்டலாக காலி பண்ணுவார். அவர் மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்க முடியாது சார். அதனால தான் ஒரு ஜாதக கட்டத்தில் இந்த மாதிரி அஷ்டம சனி 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டமாதிபதி தசை நடக்குதுனாக்கா அவர் ஜாதகத்தில் கண்டிப்பாக லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கணும் சார். அப்படி பலம் பெற்று இல்லை என்றால் இவர் மிக 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 பெரிய அளவில் சோதனைக்குள்ளாவர் அர்த்தம். இந்த லக்னாதிபதி சந்திரன் நீச்சம் பெற்றோ இல்லை பகை பெற்றோ அமர்ந்திருந்தா கண்டிப்பாக இந்த சனி தசை மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும் சார். 8ஆம் இடம் இல்லையா? 8ஆம் இடத்துல என்னது? திடீர் விபத்து, திடீர் கண்டம், தற்கொலை எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய ஸ்தானம் சார் இது. லக்னாதிபதி பலம் இழந்திருந்தால் இதெல்லாம் செய்ய தோணும் அவருக்கு. ஆனால்தான் ஒரு ஜாதக கட்டத்தில் அழகாக மிளறக்கூடிய கிரகங்களை நினைத்து ஏமாறாதீர்கள். மற்றவர்கள் சொல்வார்கள் 8ஆம் வீட்டு அதிபதி கோடிக்கணக்கான பணத்தை கொடுக்கும், லாட்ரி டிக்கெட் யோகம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்காதுங்க சார். ஒரு லக்னத்திற்கு ஒரு கிரகத்தினுடைய தசா கலவரம் தான் அந்த லக்னத்திற்கு சுப கிரகமாக எந்த இடத்தில் அமர்ந்திருக்குன்றத நினைத்து பார்த்து தான் சார் நம்ம பலன் சொல்லணும். இதில் முக்கியமாக லக்னாதிபதி பலம் பெற்று இந்த அஷ்டமாதிபதி தசை நடந்தால் இவர் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியுடன் செயல்படுத்து அடுத்து வரக்கூடிய தசா காலத்தில் மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்கும், மிகப்பெரிய வீரியத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குன்னு அர்த்தம்
சார் இதே ஒரு ஜாதக கட்டத்தில் பாருங்க, அந்த சனி பகவான் வந்து நீச்சம் பெற்றிருப்பார். சனி பகவான் மேஷ ராசியில் நீச்சம் பெற்றிருப்பார் சார். சனி பகவான் நீச்சம் பெற்று அமர சொல்ல, இப்போ துலா லக்னம்னு வைங்க. துலா லக்னத்திற்கு சனி நீச்சம் பெற்று 7ஆம் இடத்துல இருக்கும். ஒரு சிலர் ஜோதிடர் சொல்லுவாங்க, 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரனான இந்த சனி பகவான் நீச்சம் பெற்றதால் இந்த சனி தசை மிகப்பெரிய வீழ்ச்சியை சொல்லணும்னா துயரத்தை நிச்சயம் கொடுக்கணுவாங்க. இவருக்கு கொடுக்கவே கொடுக்காது சார். மிகப்பெரிய ராஜயோகமாக இருக்கும். எப்படி அந்த சனி தசை வரும் காலங்களில் துலா லக்னக்காரர்களுக்கு நீச்சம் பெற்ற சனி பகவான் மேஷத்தில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி சார். 19 வருடம் அப்படியே சும்மா அப்படியே அழகாக அவரை தங்க தட்டில் தூக்கி வச்சு மற்றவர்கள் போற்றத்தக்க வகையில் அவருடைய வாழ்க்கை இருக்கும் சார். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அழகாக சம்பாரிச்சிடுவார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பார். அது மட்டுமல்ல, அந்த நீச்சம் பெற்ற சனி பகவானை சிம்மத்திலிருந்து குரு பார்ப்பார் சார். சிம்மத்திலிருந்து அழகாக 9ஆம் பார்வையாக குரு பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது சனி தசை மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் இவருக்கு பாருங்க, அந்த இளமை காலம் வந்து கொஞ்சம் மைனஸாக இருக்கும். அதற்கடுத்து அந்த 40 வயதுக்கு மேலே இந்த சனி தசை வர சொல்ல பாருங்க, மிகப்பெரிய அளவில் அந்த 19 வருஷம் சார். அப்படியே சும்மா அழகான ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த கிரகங்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் அவருடைய இது இருக்கும் சார். அதுதான் ஒரு கிரகம் எந்த காலத்தில் வருகிறது, என்ன நேரத்தில் வருகிறது, எப்படிப்பட்ட இடத்திலிருந்து அதனுடைய தசா வருகிறது, அது யோகத்தை கொடுக்குமா இல்லை அவயோகத்தை கொடுக்குமான்லாம் கணிக்கணும் சார். அது மட்டுமல்ல, லக்னாதிபதி வந்து பலம் பெற்றிருக்கணும் சார். என்றைக்குமே ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தால்தான் மிகப்பெரிய யோகத்தையும் கொடுக்கும். மிகப்பெரிய அவயோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி, மனோதைரியம், அந்த தைரியம் இருக்கும். பார்த்துக்கலாம், எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குது சார். லக்னாதிபதியே வீக் ஆகிட்டு எவ்வளோ பெரிய யோகமான தசை வந்தாலும் காணல் நீர் போல தான் சார் செயல்படும். லக்னாதிபதி பலம் இருந்தால் எவ்வளோ பெரிய யோகம் வந்தாலும் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரன்ற மாதிரி அவருக்கு அந்த பலனே கொடுக்குற மாதிரி தோணும். மொத்தமே வந்து நீர்த்து போயிடும். அப்பொழுது ஒரு லக்னத்தில் பாவ கிரகங்கள் இருக்கவே கூடாது. அல்லது அந்த லக்னாதிபதி லக்னத்தில் இருந்து 6ஆம் வீடு 8ஆம் வீடு 12ஆம் வீட்டில் அமரவே கூடாது. லக்னத்தில் லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்த மிகப்பெரிய ராஜயோகம் சார். அல்லது அந்த லக்னாதிபதி 2ஆம் வீட்டிலேயோ அல்லது கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4, 7, 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும். அல்லது 5, 9 என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட ஸ்தானங்கள் 5, 9 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த லக்னாதிபதி அமர்ந்திருக்கணும். அல்லது பாக்கிய ஸ்தானத்தில் அந்த லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார். 2ஆம் இடம் 7ஆம் இடம் 11இல் இந்த லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த லக்னாதிபதி எக்காரணத்தை கொண்டு உங்கள் ஜாதக கட்டத்தில் 3ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ 12ஆம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலேயோ நின்று தசா நடத்துதுனாக்கா கண்டிப்பாக இன்பத்தையும் துன்பத்தையும் கண்டிப்பாக கலந்தே தான் சார் தருவார். இதெல்லாம் வேறு வழியே கிடையாது, ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி வந்த வரம், கர்ம வினையை அனுபவித்து தான் சார் வாழ்க்கையை தள்ள வேண்டும். அவரவர் வினை அவரவருக்கு, எவருக்கு எவர் உதவி, இப்படி தான் வாழ்க்கையை தள்ளி ஆகணும், வேறு வழி கிடையாது. அதனால தான் சார் ஒரு லக்னாதிபதி மட்டும் நன்றாக பலமாக இருந்துச்சுன்னு வைங்க, ராசி அதிபதி வீக்காக இருந்து லக்னாதிபதி மட்டும் பலமாக இருக்கும், நல்ல அழகான இடத்துல உட்கார்ந்துருக்கும். ஆனால் ராசி அதிபதி வீக்காக இருக்கும், ராசி அதிபதி பலம் இழந்திருக்கும். அப்போ இவருடைய ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தால் இவருடைய வாழ்க்கை இளமை காலம் முதல் ஒரு மத்தியம காலம் வரைக்கும் அழகான வாழ்க்கை அமையும் சார் இவர்களுக்கு. அதற்கடுத்து அந்த மத்தியம காலத்திற்கு பிறகு ஒரு 40, 45 வயது காலத்திற்கு பிறகு ராசி அதிபதி பலம் இழந்திருக்கு இல்லையா, அப்போது அந்த காலகட்டம் 45க்கு பிறகு அவருக்கு வந்து சில பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கலந்து தான் ஒரு சிரமப்படுத்தக்கூடிய வாழ்க்கை அமையும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி பலம் இழந்து ராசி அதிபதி பலமாக இருக்கும் சார், அழகான இடத்துல உட்காந்துருக்கும், நல்ல ஒரு பலம் பெற்று இருக்கும் ராசி அதிபதி. ஆனால் லக்னாதிபதி பலம் இழந்திருக்கும். அப்போ இவருடைய இளமை காலம்
சிறு வயதிலிருந்தே ஒரு 40-45 வயது வரைக்கும் சொல்லொன்னா துயரம், ஈடுகட்ட முடியாத இழப்பீடுகள், செயல்படுத்த முடியாத தன லாபங்கள்லாம் கிடைக்காது அவருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் இளமை காலத்தில் மிகப்பெரிய ஒரு சிரமப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து 40-45 வயதுக்கு பிறகு அந்த ராசி அதிபதி நன்றாக இருப்பதினால் அந்த ராசி அதிபதி இவருக்கு ஒரு பலத்தை கொடுத்து அந்த 45 வயதிற்கு மேலே யோக தசையும் சேர்ந்து வருதுன்னு வைங்க. இவர் தான் சார் அந்த 45 வயதிற்கு பிறகு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகம். யார் இவரெல்லாம் கேட்டிங்கனாக்கா, மண்ணு மாதிரி இருக்கிற ஒரு மனிதனை சிறு வயதிலிருந்து 40-45 வயதிற்கு பிறகு பார்த்தீங்கன்னு வைங்களேன், மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து ராசி அதிபதி நன்றாக இருக்கும், லக்னாதிபதி வீக்காக இருக்கும். இவர்களுக்கு தான் 40-45 வயதிற்கு பிறகு அந்த ராசி அதிபதி பலம் பெற்றதினால் அதற்கேற்ற மாதிரி அவர்களுக்கு யோக தசையும் வந்து விட்டதால் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் ஒரு ராஜயோக வாழ்க்கையை கொடுக்காம விடாது சார். அப்போ ஒரு மனிதனுக்கு லக்னாதிபதியும் நன்றாக இருந்து ராசி அதிபதியும் நன்றாக இருக்கு சார், இது எப்படி சார் பலன் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, இளமை காலம் தொட்டு இவருடைய மூச்சு இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை இவர்களுக்கு மிகப்பெரிய யோகம், ராஜயோகத்தை, சிறப்பான வாழ்க்கையை நிச்சயம் கொடுக்கும் சார். கடைசி காலம் வரைக்கும், கடைசி மூச்சு வரை, கடைசி மூச்சு காற்று உள்ள வரை மிக சிறந்த வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, நல்ல குழந்தை, நல்ல செல்வம், நல்ல கல்வி, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, பேரன் பேத்தி, நல்ல பேரன் பேத்திகள் என சகல விதத்திலையும் நன்றாக வாழ்க்கையை இந்த கிரகங்கள் நன்றாக அமைத்து கொடுத்து விடு சார். அப்போ ஒரு மனிதனுக்கு லக்னாதிபதி நன்றாக இருந்து ராசி அதிபதியும் நன்றாக இருந்தால் இளமை காலம் தொட்டு முதுமை காலம் வரை சிறப்பான வாழ்க்கையை நிச்சயம் அள்ளி கொடுக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி. இதெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது சார். ஆனால் தான் ஒரு ஜாதக கட்டத்தில் நீச்சம் பெற்ற கிரகங்கள் வருதா, வக்ரம் பெற்ற கிரகங்கள் வருதா, இல்லை ஆட்சி பெற்ற கிரகங்கள் வருதா, ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்தால் எந்த இடத்துல இருந்து ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய தசா காலம் வருதுன்னு பார்க்கணும் சார். சார் ஒருத்தருக்கு வக்ரம் பெற்ற கிரக தசா வருது சார், ராகு தசா வருது ஒருத்தருக்கு. கடக லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து தசை நடத்துதுன்னு வைங்க. அவருக்கு 2ஆம் இடம் எடுத்து சிம்ம ராசியாக வரும். அப்போ சிம்ம ராசியில் ராகு அமர்ந்து தசை நடந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கணும், கல்வியை கெடுத்து குட்டிச்சோராக்கணும் இல்லையா. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கல்வி அமையும் சார். மற்றவர்களை ஆச்சரியப்படுவாங்க, எல்லாரும் பார்த்தாங்கன்னா எல்லா ஜோதிடர்களும் சொல்லுவாங்க 2ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து இருப்பதால் இவருக்கு கல்வி கண்டிப்பாக கெடுத்து குடிச்சாரவங்க கவனமாக இருந்துவாங்க. குடும்பம் அமையாது, இவருக்கு தன லாபங்கள் கெடுக்கும் அப்படின்வாங்க, பணத்தை சம்பாதிக்க முடியாதுன்னுவாங்க, இவர் கல்வி கெடுத்து குடிச்சாராக்குன்னுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தையும் நான் சொல்லிக்கிறேன் சார். இந்த ராகு வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு கல்வியை கொடுத்துது சார். அது மட்டுமல்ல, இந்த ராகு தசை வரும்பொழுது இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் நிச்சயம் அமைத்து கொடுக்கும் சார். ஏனென்றால் அந்த ராகு அமர்ந்த இடம் திதி சூன்ய ராசியில் அமர்ந்திருக்கு சார். திருதியை திதியில் பிறந்த இந்த அன்பர் அந்த திதி சூன்ய ராசியில் ராகு அமர்ந்து அந்த ராகு தசை வருங்காலங்களில் மிகப்பெரிய வளர்ச்சி, மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில், மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையில், குடும்பத்தினர்கள் நண்பர்கள் எல்லாம் வியக்கக்கூடிய அளவில் இவர்களுக்கு அந்த ராஜயோகத்தை அந்த ராகு தசை வக்ரம் பெற்ற இந்த கிரகம் கொடுக்காம விடாது சார். அப்போ யாருக்கு எப்படி கொடுக்கணும், என்ன கொடுக்கும், எந்த விதத்தில் கொடுக்கும், எந்த நீள அகலத்தில் கொடுக்கும் அப்படின்லாம் ஜாதக கட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்டு தான் சார் ஒரு மனிதன் வருகிறான். அப்படி வரும்பொழுது அந்த தசா காலத்தை கரெக்டாக ஒரு நல்ல ஜோதிடன் கரெக்டாக ஆராய்ந்து சொல்லிட்டு தான் சார் மறுவேளையை பார்ப்பாரு. அப்படிப்பட்ட ஜோதிடர்கள் உங்ககிட்ட கிடைக்கணும்னு ஒரு விதி இருந்தா அப்படி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பார்கள். அப்படிப்பட்ட ஜோதிடர்கள் மூலமாகத்தான் உங்களுடைய ராசி கட்டத்தில் என்ன ரகசியங்கள் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும் சார். எல்லாருக்குமே இது கிடைச்சிடாது. எல்லாருக்குமே நல்ல ஜோதிடர் கிடைத்துருவாங்களா? கிடைக்கவே கிடைக்காது. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி கிரகங்கள் அமர்வு பெற்றிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ராஜ யோகத்துக்கு சொந்தக்காரர் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு
உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.